நீங்க எந்த அளவுக்கு உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவு தான் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. நீங்க வேதத்தின்படி கணவனை தலையாக கௌரவித்து அவரை ஒரு தலைவனாக பாவித்து அவர் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கனத்தை கொடுத்து அவரை நீங்க முதல் நிலைப்படுத்தி அவரை நீங்க மேன்மைப்படுத்தும் போது தான் உங்க பிள்ளைங்க ஒரு ஆர்டருக்கு வருவாங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓ எங்க மம்மி எங்க டேடியை ரொம்ப கீழ்ப்படிவாங்க, அவங்களுக்கு ரொம்ப கனப்படுத்துவாங்க, அவங்களுக்கு முதல் இடத்தை கொடுப்பாங்க. அப்ப நானும் என்ன செய்யணும்னா என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியணும். நானும் எப்பங்க நீங்க சொல்ல முடியும் நீ கீழ்ப்படின்னு? நாமளே கீழ்ப்படியாம இருந்தா பிள்ளைய பத்தி எப்படி கீழ்ப்படின்னு சொல்ல முடியும்? சில வேளையில சில பெற்றோர் சொல்லுவாங்க, அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நீ போ நான் பாத்துக்கிறேன், நீ போ. அந்த பையனுக்கு ஒரே குஷி ஆயிரும், பா நம்ம அம்மா தெய்வ பிரிவியா இருப்பார் போல இருக்கு, உள்ள ஒரு காட்டு முன்னாடி உட்காந்துருக்கு, இந்த அம்மா எவ்வளவு இறக்கம் காட்டுறாங்க. ஆனா ஒருவேளை அவர் சில காரியங்களை தவறுதலா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா எப்படி அதை சொல்லணும்னு கேட்டா, நான் டேடிட்ட பேசுறேன், கவலைப்படாத, அவரை கன்வின்ஸ் பண்றேன், அவர் சொல்லிட்டாருடா செய்ய வேணாம், நான் கொஞ்சம் டைம் கூட நான் கேட்டு சொல்றேன், நீ அவசரப்படாத, நான் இப்படியாவது அவர் இப்படி பேசணும். அவர் கடக்கிறார் போ அப்படின்னா ஒரு நாள் கழித்து சில வருஷங்கள் கழித்து உங்களை பார்த்து அதே வார்த்தையை அவன் சொல்லுவான். யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தா? நீங்க தானே கொடுத்துருக்கீங்க.